வணக்கம். நம்ம இப்போ KONIKA MINOLTA 164, 165, 195, 215, 206, 226, 205i, 225i இது எல்லா மாடலுக்கும் பிரிண்டர் டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது நம்ம பார்க்க போறோம். சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு சிடி டிரைவ் இருக்காது, அதனால நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். இப்போ முதல்ல நம்ம வந்துட்டு கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கிறோம். இதுல போயிட்டு உங்களோட மாடல் எதுவா இருந்தாலும் KONIKA MINOLTA BIZUP 205i பிரிண்டர் டிரைவர்னு கொடுங்க. எந்த மாடலா இருந்தாலும் நம்ம உள்ள போயிட்டு வேற இடத்துல மாத்திக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 205i பிரிண்டர் டிரைவர்னு கொடுக்குறோம். இப்படி ஓபன் பண்ணும்போது இந்த இதுல முதல் சைட்டா ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா http www.btapac இந்த லிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுங்க, அட்வான்ஸ்ட் கொடுங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் ஆயின்னு இருக்கு. ஸோ இங்கே சர்ச் யுவர் ப்ராடக்ட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்துட்டு ஒருவேளை உங்களோட மாடல் வந்துட்டு BIZUP 164i இருந்தால் 164i இருந்தால் நீங்கள் 164ன்னு கொடுக்காதீங்க, 184ன்னு கொடுங்க. 164ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த மாடல் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட்ல இல்லைன்னு காமிக்கும். இப்போ நான் 164 தான் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு காலமும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. கோ கொடுத்தீங்க அப்படின்னா 164 காமிக்குது. பட் சில சமயத்தில் வந்துட்டு இது காமிக்காது. அப்போ நீங்கள் 184ன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 195 இருந்தாலும் 215 இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே டிரைவர் தான். அதுக்கு வந்துட்டு நீங்கள் 195 வேணாலும் கொடுக்கலாம், 215 வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி 206, 226 ரெண்டுக்கும் ஒரே டிரைவர் தான். அதுக்கும் நீங்கள் 206ன்னு கொடுத்தாலும் ஓகே, இல்லை 226ன்னு கொடுத்தாலும் ஓகே. இப்போ நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 205i, 225i இது ரெண்டுக்கும் ஒரே டிரைவர் தான். இப்போ நம்ம வந்துட்டு 206க்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா கீழே வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கோ கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜ் காமிக்கும். இங்கே உங்களோட ஓஎஸ் என்ன அப்படின்றத அது காமிக்கும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒருவேளை தவறாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் இதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பிரிண்டர் டிரைவர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் GDI டிரைவர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதை வந்துட்டு டவுன்லோட் கொடுங்க. இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துங்க. இந்த ஃபைலில் டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது டெக்ஸ்ட் ஃபைல், ஜஸ்ட் 9 KB ஃபைல், அது வேண்டாம். நம்ம மேலே இருக்கிற இந்த ஃபைலில் வந்துட்டு ஜிப் ஃபைலை டவுன்லோட் கொடுத்துட்டோம். இப்போ டவுன்லோட் ஆகுது. இதை வந்துட்டு நம்ம இப்போது ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறோம். இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்துட்றோம். இது இப்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுத்து. இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபைலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மிஷின் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கணும், ஆனால் வந்துட்டு மிஷின் ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபைலு. இந்த இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் லைசன்ஸ் அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே மாடல் 206 கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி இது இன்ஸ்டால் ஆகும். முழுசாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பிளக் த USB டிவைஸ்ன்னு சொல்லுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ண போகிறோம். இப்போ நான் மிஷினை ஆன் பண்ணுறேன். இப்போ மிஷினை ஆன் பண்ணும்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்ட் நியூ ஹார்ட்வேர் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடும்.
இப்போ பாருங்க இது இன்ஸ்டால் ஆகுது. இந்த இது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆச்சுன்னா இந்த நெக்ஸ்ட்னு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் மாறிடும். இப்போ இந்த சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கிறதுனால எல்லாமே டிக் மார்க் வந்திருக்கு. இந்த இது எல்லாம் டிக் மார்க் வந்திருக்கு அப்படின்னா சிஸ்டமில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே நெக்ஸ்ட் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் மாறிடுச்சு. ஸோ இதை ஃபினிஷ் கொடுத்துருங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் இன்ஸ்டால் முடிஞ்ச பிறகு டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் போங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், நம்ம பிரிண்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ப்ரிஃபரன்ஸ் போங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட்டர் அப்படின்றது இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது A4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரிஜினல் சைஸை A4 செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேப்பர் சைஸையும் பார்த்தீங்கன்னா A4ன்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. அடுத்ததாக டிவைஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு போனீங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் நாட் இன்ஸ்டால்டுன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால்டுன்னு மாறிடும். அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. இது எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் இன்ஸ்டால்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் கொடுக்க முடியும். ஸோ இப்போது நம்ம பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் கொடுக்கலாங்களா? இப்போ ஒரு டெஸ்ட் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதே நான் பிரிண்ட்டாக கொடுக்குறேன். இங்கே A4 சைஸ் இருக்கணும். எப்போவுமே நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பேப்பர் சைஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுங்க. Physically I can see that print is coming here.